சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இங்கே பாதிப்படைந்த மக்களுக்கு வழங்க வேண்டும். ஏற்கனவே நான் நம்முடைய அமைச்சரிடத்திலும் மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் அவரிடத்திலே தொலைபேசியில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். அவர் மூலமாகவும் முதல்வரின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்வோம். இந்த 2000 போதவில்லை என்பது எங்களுடைய கோரிக்கை. 5000 ரூபாய் வெள்ளம் புகுந்து பாதிப்படைந்த மக்களுக்கு இதர சேதங்கள் இல்லாமல் 5000 தர வேண்டும் என்பதே ஒரு அரசாணையாக இருக்கிறது. ஆகவே அந்த அரசாணையை பின்பற்றி அனைவருக்கும் 5000 வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. சுங்க கட்டணத்தை உயர்த்துகிற போது தமிழ்நாடு அரசோடு அவர்கள் கலந்து பேசி அதன் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த சுங்கச்சாவடிகளை எல்லாம் மூட வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அப்போது பதிலளித்த மத்திய அமைச்சர் அவர்கள் விரைவில் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்று உறுதியளித்தார். ஆனால் அவ்வாறு இல்லாமல் எல்லா இடங்களிலும் காலாவதியான சுங்கச்சாவடிகள் கூட இன்னும் கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. இப்போது கடலூர் மாவட்டம் கொத்தட்டை அருகே திருமென பல மடங்கு சுங்க கட்டணத்தை உயர்த்தியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த சுங்க கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும். கட்டண உயர்வு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இருந்தால் மக்களோடும் அரசாங்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று வலியுறுத்தும். கட்சியில் மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம். இது முடிந்த பிறகு ஒன்றிய வாரியாக மகளிர் குழுக்களை, மது ஒழிப்புக்கான மகளிர் குழுக்களை அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஒரு தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம்தான் இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது ஒரு மாநிலத்திற்கான பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை. இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை. அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இந்திய அளவிலும் இதை ஒரு போராட்ட வடிவமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். எனவே எங்களுக்கு தொடர்புள்ள தென்னிந்திய மாநிலங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில செயல் திட்டங்களை வரையறுத்திருக்கிறோம். ஆகவே இதை தொடர்ந்து நாங்கள் மேற்கொள்வோம். கடந்த ஆண்டுகளில் போல் இல்லாமல் விசிகா தற்போது வலிமையாக இருப்பதாகவும் அதே போல் மாநில அந்தஸ்து பெற்றிருப்பதாகவும், ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் வருகின்ற திமுக கூட்டணியில் 25 இடங்கள் கேட்க போறதா உங்களுடைய கட்சியுடைய குறிப்பிட்ட சிலர் சொல்லியிருக்காரு. அவர் தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை. சட்டமன்ற எலெக்ஷன்ல இரட்டை இலக்கில் உங்களுடைய சீட்டை கேட்க வாய்ப்பு இருக்குமா? ஏற்கனவே எங்களுக்கு 10 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. அது இரட்டை இலக்கம்தான். 12 தொகுதி வரையில் நாங்கள் 2011 பேசி தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை 10 என்கிற அளவிலே இறுதி செய்தோம். ஆகவே எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றையெல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் மேற்கொள்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.